நவம்பர் 5ஆம் தேதி தாவேக்கு பொதுக்குழு கூட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நவம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தாவேக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் தலைமையில் பொதுக்குழு கூடி ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நவம்பர் 5ஆம் தேதி என்று தாவேக பொதுக்குழு கூட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் வரும் தேதி நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஒரு மாத காலமாக கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் முடங்கி இருந்தது என்றே சொல்லலாம். குறிப்பாக தாவேகவுடைய முன்னணி நிர்வாகிகள் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தாவேக தலைவர் விஜய் சந்திக்கும் வரை எந்தவித செயல்பாடுகளும் கட்சி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இருக்காது என்று தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் மாமல்லபுரத்தில் உயிரிழந்த குடும்பங்களை நேரில் அழைத்து ஆறுதல் தெரிவித்திருந்தார் விஜய். அதனை தொடர்ந்து உடனடியாக கட்சியினுடைய 28 பேர் கொண்ட குழு ஒன்றினை விஜய் அறிவித்திருந்தார். அதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. அதனை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே கட்சியினுடைய உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மற்றும் எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவிப்பது, தேர்தல் சின்னம் கோர இருக்கும்போது அது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் தொடர்ந்துதான் தற்பொழுது பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த சமீப காலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு குறித்த பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது.